உடல் நலமும் பரிகார நிகழ்ச்சியில் இப்பொழுது நம்ம பார்க்கலாம் அப்பண்டிஸ். அதாவது வயிற்றில் இருக்கின்ற ஒரு நரம்பு உப்பி போவது, அதில் நோய் வருகிறது, அதை எடுக்க வேண்டிய கட்டாயங்கள் வருகிறது. இதுக்கு என்ன காரணம் பாருங்க. கால புருஷ ஜாதகத்தில் 6ஆம் பாவத்துக்கு அதிபதி கிரகம் புதன், 8ஆம் பாவத்துக்கு அதிபதி கிரகம் செவ்வாய். 6ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்துக்கு அதிபதி, அதாவது 6 to 6 அப்படின்னா 11வது பாவம், அதுக்கு அதிபதி சனி. அதாவது ஒரு மனிதன் ஜாதகத்தில் நோய் வர்றது, நோய்க்கு வர்றதுக்கு காரணம் சொல்றது சனி பகவான். இந்த புதன் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கை 6ஆம் பாவத்தில், 8ஆம் பாவத்தில், 2ஆம் பாவத்தில் இருந்தால், இவர்களுடைய தசை நடந்தால் இந்த அப்பண்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, புதன் சனி சேர்க்கை இருந்து அதை செவ்வாய் பார்த்தால், அது ஜாதகத்தில் 6ஆம் பாவத்திலோ 8ஆம் பாவத்தில் இருந்தால், இவர்களுக்கு இந்த அப்பண்டிஸ் நல்ல பெயின் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் எல்லாமே ஏற்படுத்தும். நம்ம வீட்டின் தெற்கு திசை சரி இல்லை என்றால், வடகிழக்கில் சமையலறை இருந்தால், இதையும் கவனிங்க, தெற்கு திசை சரியில்லை. இப்போ என்ன இருக்கு, தெற்கு பேசேஜ் ப்ராப்பர்ட்டி, தெற்கில் இருந்து நடந்து வந்து நம்ம தென்கிழக்கில் நுழையிறோம். அந்த வீட்டில் வடகிழக்கில் சமையலறை இருக்கு. அந்த சமையலறைக்கு பின்னாலேயே வடக்கு மத்திய பகுதியில் கழிவு நீர் அறை இருக்கு. அப்படின்னா இவர்களுக்கு இந்த அப்பண்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சரியில்லை, அதுவும் 8ஆம் பாவத்தையோ 6ஆம் பாவத்தையோ பார்க்கிறது, 2ஆம் பாவத்துக்கு அதிபதியின் தசை நடக்கிறது, அப்பொழுதும் அப்பண்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சந்திரனுக்கு 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் இருந்தால், சந்திரனுக்கு 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் இருந்தால், அதை ராகு பார்த்தால், அல்லது 8ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் இருக்கு, அதை சனி பார்த்தால், அந்த தசை நடந்தால், இவர்களுக்கும் அப்பண்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பாருங்க, 1000 காம்பினேஷன் சொல்லலாம். இதுக்கு பரிகாரம் என்ன? ஃபஸ்ட்டு சாதாரணமாக சொல்கிறேன், இந்த அப்பண்டிஸ் வர்றவங்க எல்லோருக்கும், இல்லை அந்த மாதிரி ஜாதகம், கடுமையான ஜாதகம் இருக்குது, வருமானம் இல்லையா, பிரச்சனை அதிகமாக இருக்குது, அப்பண்டிஸ் பெயின் வருது, டாக்டர் சொல்லியிருக்காரு திடீர்னு அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு இருக்கணும். 1. 2வது, ஒரு நைட் ரொம்ப லேட்டு சாப்பிடவே கூடாது, லைட் ஃபுட்டை சாப்பிடணும். அந்த பெயின் வர காலத்தில் ரொம்ப அதிகமாக வெயிட்டு தூக்குறதோ செய்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்தின் அதிபதியின் ரத்தனத்தை அணிய வேண்டும். லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தை அணிய வேண்டும். இந்த மாதிரி அணிஞ்சால், அதுக்கப்புறம் பகவான் சிவனை பூஜை செய்தால், உங்களுக்கு இந்த நோய் இல்லாமல் நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.